So today our class is illustration illa idu வந்து question number 8. So question number 5 in the 7 la question number 5 in the AS 7. சரி, இந்த கொஸ்டின் வந்து RTP 2020 மேலையும் அப்புறம் பாஸ்ட் எக்ஸாம் நவம்பர் 2020 கேட்டுக்கிறாங்க. ஆர்டிபிலையும் கேட்டுக்கிறாங்க, எம்டிபிலையும் கேட்டுக்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு குறிச்சிருக்கணும். இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சொன்னேன். சிஏ சிஎம்ஏ சிஏ சிஎம்ஏ இன்ட்ரா அண்ட் ஃபைனல் எல்லாத்துக்கும் இது வரும். இது வந்து பேசிக் ப்ளஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஸோ அதனால் இது வந்து இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் குறித்து வச்சுட்டு செம்ம உதவி படிப்போம். பாருங்கள். என்டிட்டி ஏ acquired a subsidiary entity B during the year. Summarized information from the consolidated profit and account balance sheet is provided together with the same some supplementary information. அப்போ என்டிட்டி ஏ வந்து என்டிட்டி பியை வாங்குதுங்க. அந்த சம்மரைஸ்டு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துக்கிறாங்க. கன்சாலிடேட்னா ரெண்டு சேர்ந்தது. இந்த கன்சாலிடேட்னாவே என்னது, ஏவும் ப்ளஸ் பியும் சேர்ந்தது தான். இப்போ ரெவென்யூ கொடுத்தாச்சு, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், கிராஸ் ப்ராஃபிட், டெப்ரிசியேஷன் இஸ் நான் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர், இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் நான் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸேஷன் பேட் கொடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் கேஷ் கொடுத்தாச்சு. ஓகே, இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நமக்கு இருக்கக்கூடியதா. ஆல் ஆஃப் த ஷேர்ஸ் ஆஃப் என்டிட்டி பி வேர் அக்வயர்டு ஃபார் 74,000 in cash. That's very important. The fair values of assets are paid and liabilities assumed were inventories, trade receivables, cash, PPE, trade payables, long-term debt, goodwill and consideration paid. Prepare consolidated statement of cash flow for the year 2002 as per Ind AS 7. So we will go for some Ind AS 7 போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது வந்து இன்டைரக்ட் மெத்தட் தான் கிட்டத்தட்ட. அதனால் நம்ம இன்டைரக்ட் மெத்தடில் ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே இன்டைரக்ட் மெத்தட் அப்ளிகபிள் ஃபார் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். அப்போ சரி, இப்போ வந்து நம்ம இன்னும் சரி போயிடலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ ஃபார் தி இயர் எண்ட். March 2022 next. Cash flow from operating activities. Indirect method தான் எடுத்துருக்கு. Indirect method போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு பிபிடியா, ப்ராஃபிட் பிஃபோர் taxation. How much profit before taxation கொடுத்துக்கிறாங்களா? 70,000. டேக்ஸ் கழிச்சுனா 15. ப்ராஃபிட் பிஃபோர் taxation வந்து 70,000 தான். ரேட் ப்ராஃபிட் பிஃபோர் taxations. சரி, இப்படி போடலாமாங்க சார் கேட்டால் எஸ் போடலாம். அல்லது ஆல்டர்னேட்டிவ் நான் ஒன்று சொல்கிறேன். அல்லது எப்படி போட்டுக்கோங்க, ஃபஸ்ட்டு பேட்டை தான் நம்ம போடணும் இல்லையா? இது இருக்குது. பேட் எவ்வளோன்னா 55,000 ரூபா. பேட் எவ்வளோங்க? 55,000 ப்ளஸ்ஸு டேக்ஸ் பீரியட் நம்ம இப்படி தான் போடும். 15,000. இதோட ஆன்சர் எழுத வேண்டாம். இப்போ ரெண்டுமே முக்கியமானது. இப்படி போடுறது எப்படி போடுறதுன்னு கேட்டால் நீங்கள் எப்படி போடலாம், ஒரே ஆன்சர் தான் ஒரு போச்சா ப்ளஸ்
ஆறு தான், ஆனால் இது பார்த்துக்கோங்க ஆறு தான். இந்த பாக்ஸும் இந்த பாக்ஸ் ப்ளஸ்ஸு நான் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், நான் கேஷ் அண்டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஃபஸ்ட்டு இதில் டெப்ரிஷியேஷன் எடுப்போம், அடுத்தது இன்ட்ரெஸ்ட் எடுப்போம். அக்ரூவல் கான்ட்ராஸ்ட், இன்ட்ரெஸ்ட்னாவே எனக்கு அக்ரூவல் தான். வாட் அபவுட் டெப்ரிஷியேஷன்? டெப்ரிஷியேஷன் பற்றி சொல்லிக்கிறாங்க 5,000. எஸ், தே ஹவ் கிவன் டெப்ரிஷியேஷன் இல்லைங்க. ப்ளஸ் 30,000 கூட்டிக்கிங்க. டெப்ரிஷியேஷன் மைனஸ் எனக்கு 30,000 கூட்டணும். இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குதா? இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் அளவு 4,000. அப்போ என்ன செய்யணும்? 4,000 நீங்கள் கூட்டணுமான்னு கேட்டால் எஸ், கூட்டணும். அப்போ 73 1,04,000. அதாவது ப்ராஃபிட் பிஃபோர் சேஞ்சஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். அடுத்தது சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லையா? சேஞ்சஸ் இன் WC. அப்போ இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட், இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட், டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸ் இல்லையா? இப்படி தான் எழுதுவோம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சோம்னா அந்த ஆன்சர் டபுள் எடுக்கணும். அது இங்கே பார்த்தா தான் தெரியும். அப்போ நான் என்ன சொன்னேன், எப்பயுமே இந்த இடத்துல அதாவது ஆல் ஆஃப் த ஷேர்ஸ் ஆஃப் எல்டி பார் ஆஃபீஸ் 20 இந்த ஃபேர் வேல்யூஸ் கொடுத்தாச்சுனாவே நம்ம அந்த லெஜருக்கு வந்து ஓப்பன் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதனால் லெஜர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்போவுமே இன்வென்ட்ரிக்கு வந்துடும், இன்வென்டரிக்கு வரும், ட்ரேடு ரிசீவல்ஸுக்கு வரும், அப்புறம் ட்ரேடு பேயபிளுக்கு ஒரு வந்துடும். அதனால் இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஓப்பனிங் போடுறீங்க, க்ளோசிங் போடுறீங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் நம்ம இன்வென்ட்ரி பண்ணலாம். ஓப்பனிங் வந்து 35,000, 30,000, 35,000, 30,000. அப்போ ஓப்பனிங் 35,000, க்ளோசிங் 30,000. ஓப்பனிங் க்ளோசிங். அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளவு? 4,000. பிசி டூ பிசி 4,000, 39,000. டிஃப்ரெண்ட்டு அது வந்து கேஷ். அப்போ 39,000 30,000 ஆயிடுச்சு. ஸோ 39,000 வந்து கேஷ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டிக்ரீஸ் இன் இன்வென்டரி, ஸோ இன்க்ரீஸ் இன் கேஷ் எவ்வளவு? 9,000. அடுத்தது ட்ரேடு ரிசீவல்ஸ் 50,54. ஓப்பனிங் 50, க்ளோசிங் 54. 50, 54, ஸோ 8,000. அப்போ எவ்வளவு? ட்ரேட் ரிசீவல்ஸு பிசி வந்து 8,000 வருது. பிசி 8,000. 8,000 வந்து என்ன கேஷ். 58,000 இப்போ என்ன ஆயிடுச்சு? 51 ஆயிடுச்சு. ஸோ 4,000. ஸோ கேஷ் பெய்டு. டிக்ரீஸ் இன் ட்ரேடு பேயபிள்ஸ் ஹவு மச்? 4,000. ஸோ 4,000 இது மைனஸ். ஏன் மைனஸு? பிகாஸ் ட்ரேடு பேயபிள் இல்லையா? ட்ரேடு பேயபிள் ஓப்பனிங் க்ளோசிங் எவ்வளோ இருந்துச்சு? சாரி, ட்ரேட் ரிசீவல்ஸ் தான் பார்க்குறது தப்பாக சொல்லிட்டேன். ட்ரேட் ரிசீவல்ஸ் தான் அது. சாரி தப்பாக சொல்லிட்டேன். ட்ரேட் ரிசீவல்ஸ் வந்து அப்போ குறையுதுன்னா இன்க்ரீஸ். ட்ரேட் ரிசீவல்ஸ் டிக்ரீஸ் இன் ட்ரேட் ரிசீவல்ஸ் வந்து பார்த்துட்டேன். 9,000 ப்ளஸ் இங்கே 4,000. ட்ரேடு பேயபிள்ஸ் தான் இங்கே ஓப்பனிங் வரும், இங்கே க்ளோசிங் வரும்.
இது payables. Paid income tax payable. Paid payable 68 60,000 68. இந்த வருஷம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. ஆமாம் 32,000 ரூபா. பிஜி. ஸோ 92,000 92,000 மைனஸ் 68,000 24,000 கேஷ். 92,000 இருந்தது, இப்போ 32 ஆயிடுச்சுன்னா நீங்கள் 24 கேஷ் கொடுத்துக்கிறீங்க. அப்போ டிகிரிஸ் என்ன அது decrease in paid payables. How much? 24,000. அப்போ 1,04,000 ப்ளஸ் 2,000 ப்ளஸ் ஒரு 4,000 மைனஸ் 24,000. ஸோ 93,000 அப்படின்றது என்ன அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் ப்ளஸ் டேக்ஸ் பெய்டு அப்படின்றாங்க. டேக்ஸ் பெய்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னும் கிடைக்கும் தானே, அதுதான் ஃபார்முலா. டேக்ஸு பெய்டு உடனே நம்ம டேக்ஸ் பெய்டோன்னா இங்கே 15,000 இருக்கிறது போட்டுறாதீங்க, தப்பு. திருப்பியும் இங்கே போகக்கூடாது. இந்த 15,000 எடுத்தால் தப்பு. ஏன்னா இங்கே ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துக்கலாம். எங்கே இன்கம் டேக்ஸ் பேயபிள் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அப்போ தான் எடுத்து போகணும். வாட் இஸ் அப்போ ஐடி ஓப்பனிங் இன்கம் டேக்ஸ் ஓப்பனிங் 100,000 11,000 12,000 இங்கே 11,000 இங்கே 12,000. சரி, இன்கம் டேக்ஸ் வந்து கொடுத்துக்கிறதுனால 11,000 12,000. பிஎன்எல் அக்கௌண்ட்டில் வந்து 15,000 இருக்குது இல்லையா, ஆல்ரெடி 15,000 பே பண்ணியிருக்கீங்க. அப்போ பே பண்ணால் இங்கே வந்து பிஎன்எல் அக்கௌண்ட் அவ்வளோ. ஸோ 26 12 போச்சுன்னா 14,000 ரூபா. சரி, இந்த 14,000 தான் கேஷ் பெய்டாக வரும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இதுதான் கேஷ் இந்த பேங்க். ஸோ அப்போ டேக்ஸ் பெய்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,000. ஸோ அப்போ 79,000 கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆக்டிவிட்டீஸ். என்ன ஆக்டிவிட்டீஸ்? ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். அப்போ கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். இது கரெக்டான ஆன்சர், ரொம்ப கரெக்டான ஆன்சர். இதுக்கப்புறம் வந்து நம்ம கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் அண்ட் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸ். இப்போ கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். வாட் அபவுட் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்? டக்குன்னு நீங்கள் சொல்லணும், இதெல்லாம் டைம் எடுத்து பண்ணக்கூடாது. இங்கேருந்து பார்த்துட்டு வரணும். இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். இன்வெஸ்டிங்னாவே பேலன்ஸ் ஷீட்டில் ஃபிக்ஸட் அசெட் தான். ப்ராப்பர்ட்டி பிளான்ட் 80,000லேருந்து 1,60,000 வருது இல்லையா. நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பிளான்ட் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். சரி, 80,000லேருந்து 1,60,000 வாங்குது. இப்போ இது வந்து என்ன சார் சொல்லலாம்னா இங்கே தேவையில்லாத ஒரு விஷயம் இங்கே தான் பாருங்கள். இங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயம். All the shares of B Limited were acquired for 74,000 in cash. என்னங்க? All the shares were acquired 74,000 in cash. அப்போ இன்வெஸ்டிங் அண்ட் ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் சப்சிடரி 74,000 போட்டலாமான்னு கேட்டால் போட்டக்கூடாது. 74,000 நீங்கள் செலவு பண்ணீங்க ரைட் இல்லைன்னு ஒத்துக்கல. ஆனால் அதில் ஒரு கேஷ் எவ்வளோ இருக்குது? 2,000.
இந்த 2000 கழிச்சிருங்க, ஏன்னா அது உங்கள் கேஷாக இருக்குது இல்லை. அப்போ 72,000 உங்களுக்கு கையிலிருந்து வெளியே போயிருக்குது என்பதை மறுக்க இயலாது. அப்போ கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸ். சார் அப்போ இந்த வாட்டர் போட் இந்த அசட்டில் என்னங்க சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 80,000 ஒரு லட்சம் வந்துருக்கு இல்லையா. அப்போ அந்த 60,000 ஏன் நம்ம காமிக்கலாம், பிகாஸ் இது எல்லாமே கன்சல்டேட் ஆகி தான் இங்கே 74,000 கொடுத்தோம் இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஸோ அதனால் திரும்புவது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. அதனால் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி பிளான்ட்டை வந்து நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வித்தியாசமான இதெல்லாம் சேர்த்து நெட் ஃபிகர் தான் என்ன செஞ்சுக்கிறான், 74,000 கொடுத்துக்கிறான் நம்ம போது. ஸோ அதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் எடுத்துக்கலாமா சார்னா, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இப்போ ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் லைபிலிட்டிஸ். சார் இன்ட்ரெஸ்ட் பெய்டு வருமா? ஆமாம், நீங்கள் தான் நீங்கள் சொன்னீங்க இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. லாங் டேர்ம் டெப்ட், குட் வில், இதெல்லாம் வராது. ஸோ இன்ட்ரெஸ்ட் பெய்டாக வரும். இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் நம்ம ஆல்ரெடி 4,000 போட்டுக்கிறோம். அது மாதிரி இந்த சேர்த்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் சேர்த்து போட்டோம்னா இப்போ வந்து இடத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் பெய்டு போட்டோம். எவ்வளவு? 4,000 பே பண்ணிக்கிறேன். அப்போ மைனஸ்டாக வரும். சரி, அவ்வளோதானே சார். எஸ், தட்ஸ் ஆல். இந்த சம் 79,000 மைனஸ் 72,000 மைனஸ் 70,000 போச்சு. மிச்சம் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? ஃபஸ்ட்டு 79,000 மைனஸாக ப்ளஸ் அங்கிட்ட ப்ளஸில் இருக்குது. அதுலேருந்து 72,000 கழிச்சா 7 மிச்சம் 7,000 இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஒரு 4,000 கழிச்சா எவ்வளோ இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா 79 மைனஸ் 72 how much? So 3,000. நெட்டு வந்து 3,000 வருது. Yes, 3,000 நெட்டு கேஷ் ஃப்ளோ. ஓப்பனிங் கேஷ் எவ்வளோ இருந்துச்சு? ஓப்பனிங் கேஷ் எவ்வளோ இருந்துச்சு? கேஷ் 5,000 இருந்துச்சு. 5,000. அப்போ க்ளோசிங் பேலன்ஸு, க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் cash equals 8,000 rupees. Answers, you got it. So that's all. Again I tell you, so which அதாவது எந்த விஷயத்தில் நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்கறது முக்கியமான விஷயம். இந்த இடத்துல வந்து தவிர்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த அசட்டை நம்ம கன்சிடர் பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த 74,000 வந்ததுனால இந்த அசட்டு, இந்த பில்டிங்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கேபிட்டல் பிளான்ட்டை கம்மிக்க மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன் சார் நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? இந்த வார்த்தை கேட்கலாம். 80, 60, 80 1,20,000 நான் போட்டே காமிக்கிறேன். லேண்டுக்கு பில்டிங் வச்சுக்கலாமே. 80, 160. இது வந்து வீடு வாங்கிட்டீங்க. அது என்ன ப்ராப்பர்ட்டி பேங்க் வந்து 1,10,000 வாங்கிட்டோம். இப்போ 1,90,000, 1,90,000 மிச்சம் 30,000. அது வந்து டெப்ரிசியேஷன் தான் நீங்கள் போட்டுருக்கீங்க பாருங்க, 30,000. சரி, அதனால் இப்போ வந்து இதுக்கு 0 தான். அதனால தான் இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் சரி இன்வெஸ்டிங் அட்வைஸ் கொண்டு வரல. ஸோ அதனால் இது வந்து நம்ம போட்டு தான் தெரியும். ஏன் வந்து இது நம்ம போடலை அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசில் வரலாம். அதனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போட்டு காமிச்சேன். ஸோ திஸ் வெரி ஈஸி சம். பட் மற்றபடி எல்லாமே ஃபார்மேட் பார்க்கறது தான் நம்ம போட்டுக்கிறோம். ஆஸ் அவர் ஃபார்மேட் யூ கேன் டூ எவ்ரி திங். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் சம். தேங்க்ஸ்.